ஃபேக்ட் நம்பர் 6 நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா வேலூர் கிளர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். வேலூர் புரட்சியை பற்றி பார்க்க போகிறோம். 1806 நடைபெற்ற புரட்சி. இதற்கான காரணம் என்பது முன்னாடியிலிருந்தே பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்ப்பு தெரிவித்து வர்றாங்க. ஒட்டுமொத்த பாளையக்காரங்க எதிர்ப்பு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா தமிழக மக்களுடைய எதிர்ப்பு அப்படின்னு சொல்லலாம் நம்ம வேலூர் புரட்சியை. அப்போ இதற்கான காரணம் என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது குறைந்த ஊதியம் வழங்குறாங்க. ஏன்னா இதுக்காக குறைந்த ஊதியம் அப்படின்னு பார்த்தா நம்முடைய ஆங்கிலேய சிப்பாய்களை விட தமிழக அல்லது என்ன சொல்லலாம் நம்முடைய இந்திய சிப்பாய்களுக்கு பார்த்தா குறைந்த அளவு ஊதியம் வழங்குறாங்க. அதே சமயம் அவங்களுக்கு பதவி உயர்வு கிடையாது. யாருக்கு மட்டும் தான் பதவி உயர்வு இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆங்கிலேய படை தளபதிகள் படை வீரர்கள் மட்டும் தான் பதவி உயர்வு இருக்கும். தமிழக வீரர்களுக்கு அதுக்கு இருக்காது, இந்திய வீரர்களுக்கு இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தா 1805 பஞ்சம் ஏற்படும். இந்த பஞ்சத்துலேயும் பார்த்தா ஆங்கிலேயர்கள் எந்த ஒரு முன்னெடுப்பு நடவடிக்கையும் எந்த ஒரு நிவாரணம் தரமாட்டாங்க. அதுவே ஒரு முக்கியமாக காரணமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஜான் கிரடாக் என்று சொல்லக்கூடிய தளபதியினால் பார்த்தா ராணுவ விதிமுறை கொண்டு வரப்படும். இந்த ராணுவ விதிமுறை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அனைத்து சிப்பாய்களும் ஒரு சேர பார்த்தோன்னா தாடிகளையும் அந்த மீசைகளையும் ஒரு சேர வழிக்கணும், சீரான உடை அணியணும்னு சொல்லிட்டு ராணுவ விதிமுறையை கொண்டு வரார் ஜான் கிரடாக். இதுவே முக்கியமான காரணமாக இருக்கும். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா கடைசியாக சொல்லக்கூடிய அக்னியும் தலைப்பாகை தான் முக்கியமான ஒரு விஷயம். இதுதான் வேலூர் கிளர்ச்சிக்கான வேலூர் புரட்சிக்கான ஒரு உடனடி காரணம் சொல்லுவாங்க. சரிங்களா? உடனடி காரணம் என்பது அக்னியும் தலைப்பாகை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தலைப்பாகையில் விலங்கின் தோலினால் ஆன லட்சணை இருக்கும். விலங்கின் தோல் என்பது ஒன்று பசு, ரெண்டாவது பார்த்தோன்னா பன்றி அப்படின்னு சொல்லலாம். பசு என்பது இந்துக்களால் பார்த்தா புனிதமாக கருதக்கூடிய ஒரு விஷயம் தான். பன்றி என்பது இஸ்லாமியர்களால் ஒரு வெறுப்பாக காணக்கூடிய ஒரு விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இஸ்லாமிய வெறுக்கக்கூடிய ஒரு விலங்கா பன்றி அப்படி கருதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இரண்டு விலங்குகளால் பார்த்தா அந்த லட்சணை இருக்கிறதுனால இதை பார்த்தோன்னா அவமானமாக நினைச்சாங்க நம்மளுடைய இந்திய வீரர்கள், இந்திய படை வீரர்கள். இதுதான் பார்த்தோன்னா வேலூர் புரட்சிக்கான ஒரு முதல் சொல்ல முடியாது உடனடி காரணம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பார்த்தோன்னா இந்த 5 காரணங்கள் ஞாபகம் வச்சுங்க. குறைந்த ஊதியம், பதவி உயர்வு, பஞ்சம், ஜான் கிரடாக்குடைய ராணுவ விதிமுறை, அக்னியுடைய தலைப்பாகை முக்கியமான காரணங்களாக இருக்கு. புரட்சி எப்படி வெடிக்குது அப்படின்னு பார்த்தா ஜூலை மாதம் 10 புரட்சி ஃபர்ஸ்ட் வெடிக்குது. 1806 ஜூலை மாதம் 10 புரட்சி வெடிக்குது. எங்கே புரட்சி நடக்குது அப்படின்னு பார்த்தா முதல் மற்றும் 23வது படைப்பிரிவுகள் சார்ந்த சிப்பாய்கள் பார்த்தா என்ன பண்ணுறாங்க, துப்பாக்கி ஏந்திய கலவரம் ஈடுபடுறாங்க. அதுதான் முதல் நிகழ்வாக நடக்குது. நெக்ஸ்ட் இதனால் பார்த்தா முதல் பலி, இந்த ஒரு கிளர்ச்சியில் முதல்ல இறந்த நபர் யாருன்னு பார்த்தா கர்னல் பேன்கோட் என்று சொல்கிற நபர் தான் பார்த்தா ஆங்கிலேயர் தான் பார்த்தா முதல் இறப்பு நடக்குது. நெக்ஸ்ட் ரெண்டாவது பலி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா கர்னல் மிக்காரஸ் என்பவர் தான் 2வது பலியாக இருக்கிறாங்க. இந்த கிளர்ச்சியை அடக்கிய நபர் யாருன்னு பார்த்தா கர்னல் கில்லஸ்பி தான் இந்த கிளர்ச்சியை அடக்கியவர். அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆர்காட்டின் குதிரைப்படை தளபதியாக இருந்த நபர் தான் கர்னல் கில்லஸ்பி அப்படின்னு சொல்லலாம். இந்த கர்னல் கில்லஸ்பிக்கு பார்த்தா நம்முடைய என்ன பண்ணுவார்னா மேஜர் கூட்ஸ் என்பவர் தகவல் அனுப்புவார். இந்த வேலூரில் இந்த மாதிரி நிகழ்வு நடக்குது, வேலூருக்கு சிப்பாய்கள் கிளர்ச்சி பண்ணான்னு சொல்லிட்டு மேஜர் கூட்ஸ் என்பவர் பார்த்தா அந்த வேலூர் கோட்டைக்கு வெளியேந்துட்டு ஒரு தகவல் அனுப்புவாங்க. இந்த தகவல் மூலமாக கில்லஸ்பி என்ன பண்ணுவார்னா அந்த படை திரட்டிட்டு வருவார். காலைல 9 மணிக்கெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தா அந்த வெடி காலத்தில் நடக்கும் இந்த ஒரு கிளர்ச்சி ஜூலை 10 காலை 9 காலை 9 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க. வந்ததுக்கு பிறகு ஒட்டுமொத்த வேலூர் கோட்டையும் பார்த்தா கைப்பற்றப்படும். கைப்பற்றப்பட்ட பிறகு அங்கே இருக்கக்கூடிய புரட்சி கிளர்ச்சியாளர்கள் பார்த்தா கண்மூடித்தனமாக சுடப்பட்டு கண்மூடித்தனமாக கொலை செய்யப்பட்டு அடக்கப்படுவாங்க. இந்த கொலை செய்யப்பட்டதன் விளைவாக இந்த ஒரு ஒட்டுமொத்த புரட்சியின் விளைவாக 113 ஐரோப்பியர் மற்றும் 350 சிப்பாய்கள் இறந்து போனதாக பார்த்தா ஒரு கருத்து இருக்குது. தட் மீன்ஸ் ஒரு குறிப்புகள் காணப்படுது. அப்போ ஞாபகம் வச்சுங்க, 113 ஐரோப்பியர்கள் இதில் இறந்து போயிட்டாங்க, 350 சிப்பாய்கள் இதில் இறந்து போயிட்டாங்க. இப்போ இதுக்கு கில்லஸ்பி வரத்துக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே வேலூர் கோட்டையில் இருந்த நபர்கள் திப்புவின் குடும்பம் இருக்கும். திப்புவின் குடும்பம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா திப்புவுடைய மூத்த மகன் என்று சொல்லக்கூடிய பதே ஹைதரை பார்த்தோன்னா அடுத்த அரசராக பார்த்தோன்னா என்ன பண்ணுவாங்க, பிரகடனப்படுத்திடுவாங்க. பிரகடனப்படுத்தப்பட்ட பிறகு வேலூர் கோட்டையில் புலி கொடியை ஏற்றிடுவாங்க. சரிங்களா? புலி என்ற கொடி பார்த்தா திப்பு சுல்தானுடைய ஒரு கொடி அப்படின்னு சொல்லலாம். அதனால் வேலூர் கோட்டையில் புலி கொடி ஏற்றிடுவாங்க பதே ஹைதரை அரசராக்கப்பட்ட பிறகு. ஒட்டுமொத்த கிளர்ச்சியும் அடக்கப்பட்ட பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பதே ஹைதர் என்று சொல்லக்கூடிய அந்த நபரும் சரி, அவங்க குடும்பம் திப்புவின் குடும்பமும் சரி ஒட்டுமொத்தமாக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா கல்கத்தாவுக்கு இடமாற்றம் செய்யப்படுவாங்க. கல்கத்தாவுக்கு நாடு கடத்தப்படுவாங்க அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுங்க. இடமாற்றம் செய்வாங்க, கைது செய்யப்பட்டு போயிட்டாங்க அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுங்க. அப்போ இந்த ஃபேக்ட் எதுக்கோட தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோன்னா வேலூர் புரட்சியோட தொடர்புடையது. ஃபர்ஸ்ட் காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது அக்னியின் தலைப்பாகை உடனடி காரணம் தெரிஞ்சுக்கணும். இந்த புரட்சியின் போக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு தெரிஞ்சுக்கணும். கடைசியாக பதே ஹைதர் கல்கத்தாவுக்கு நாடு கடத்தப்பட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இதன் மூலமாக பார்த்தா நம்முடைய கில்லஸ்பிக்கு பார்த்தா 7000 பகோடாக்கள் வெகுமதி அளிக்கப்பட்டதுன்னு சொல்றேன். ஏன்னா இந்த வேலூர் கிளர்ச்சி அடக்கிய நபரே கில்லஸ்பி தான். இதனால பார்த்தா ஒரு 3 பேர் பார்த்தா பதவி நீக்கம் செய்யப்படுவாங்க. ஒன்று இங்கே பார்த்த ஜான் கிரடாக் என்று சொல்லக்கூடிய நபர் பார்த்தா நம்முடைய ராணுவ விதிமுறை
பேரை அழிச்சார் பார்த்தீங்களா, அவர், அக்னியும் பதவி நீக்கம் செய்யப்படுவாங்க. ஆளுநர் வில்லியம் பெண்டிங் பிரபுவும் என்ன பண்ணுவாங்க, பதவி நீக்கம் செய்யப்படுவாங்க. நான் வச்சு இந்த 3 பேரும் பதவி நீக்கம் செய்யப்படுவாங்க. யாருக்கு வெகுமதி கொடுப்பாங்கன்னா கில்லஸ்பிக்கு வெகுமதி கொடுப்பாங்க. இந்த ஒரு வேலூர் புரட்சி தான் வந்து பார்த்தா வி.டி. சவார்கர் என்ன சொல்வார்னு பார்த்தா முதல் சுதந்திர போர் என்று சொல்லக்கூடிய 1857 புரட்சிக்கான ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்லுவார். அப்போ வேலூர் புரட்சிக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இதுக்கப்புறம் நடக்கூடிய 1857 முதல் விடுதலை போராட்டத்தின் ஒரு முன்னோடி என்று சொல்லக்கூடிய ஒரு போர் எதுன்னு பார்த்தா, ஒரு புரட்சி எதுன்னு பார்த்தா வேலூர் புரட்சி தான். அப்போ இந்த ஃபேக்ட் முக்கியமான வச்சுக்கணும், போதுமானது. இதுதான் வேலூர் புரட்சியோட முக்கியமான விஷயம். கண்டிப்பாக நான் வச்சுங்க. தென்னிந்திய வரலாற்றில் தென்னிந்திய நம்மளுடைய யூனிடேட்டில் தென்னிந்திய விடுதலை போராட்டத்தில் வந்து பார்த்தா அது முக்கியமான ஒரு நிகழ்வாக வேலூர் புரட்சி கருத்து பண்ணாலும் அது இந்த ஃபேக்ட் ரொம்ப முக்கியம்.